திமுக ஆட்சியில் அதாவது சட்டப்பேரவையில் அறிவிப்பு மட்டுமே இடம்பெறுகிறது. ஆனால் அதனை அவர்கள் இதுவரை அந்த அறிவிப்புகளை செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஜூன் மாதம் தமிழக சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அதாவது ஏறக்குறைய 75,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அறிவிக்கிறார். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கடந்து விடுகிறது. இன்னும் கூட ஒரு பணியிடங்களை கூட ஒரு துரும்பையும் கூட கிள்ளி போடவில்லை என்று மனு கொடுப்பதற்காக சென்ற பட்டதாரி ஆசிரியர்களை கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கக்கூடிய கொடுமை அரங்கேறி இருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் சட்டப்பேரவை விதி 110 கீழ் 19,260 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று பேசிய ஸ்டாலின் இதுவரை ஒரு துரும்பையும் கிள்ளி போடவில்லை என்று ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானவரை தேனாம்பேட்டை மண்டபத்திலே இன்றைக்கு மனு கொடுக்க சென்றவர்களை கைது செய்து அதாவது ஊடகங்களுடைய கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அவர்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள். 6 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்பெடுப்பதற்காக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்கிற அறிவிப்பை வெளியிடப்பட்டு சுமார் 42,000 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். இதில் 37,000 பேர் தேர்ச்சி பெறுகிறார்கள். 10,000 பேர் சிறந்த மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற்று முழு தகுதியோடு இருக்கிறார்கள். பணிக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு ஏதோ அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதனை புரிவது போல கடந்த ஜூன் மாதம் சட்டமன்றத்திலே 110 விதியின் கீழே இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக 19,260 ஆசிரியர் பணியிடங்கள், அதோடு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக 17,595 பணியிடங்கள், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 3,041 பணியிடங்கள், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 6,668 பணியிடங்கள், அதே போன்று 2026 ஜனவரி மாதத்திற்குள் 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும், மேலும் சமூக நலத்துறை, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை மூலமாக காலியாக இருக்கக்கூடிய 30,219 பணியிடங்கள் என 75,000 பணியிடங்கள் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று வாய்ச்சவடால் அடித்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்று அந்த பட்டதாரி ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முடிய போகிறது. ஆனால் அவர் 2024 அந்த சட்டமன்ற பேரவையில் ஜூன் மாதம் பேசுகிற போது 2025 ஜனவரி மாதத்திலே இந்த அறிவிப்பு நாங்கள் வெளியிடப்படும், பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று கூறிவிட்டு இதுவரை ஒரு துரும்பையும் அவர் கிள்ளி போடவில்லை. அதனால் இன்றைக்கு மனு கொடுக்க சென்ற எங்களை கட்டாயமாக கைது செய்து தேனாம்பேட்டை வந்த தனியார் மண்டபத்திலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். வெளியில் செல்ல முடியவில்லை, போதிய வசதிகள் இல்லை, வெயிலிலே எங்களை கண்ணீர் சிந்த வைத்திருக்கிறார்கள். வாக்களித்த எங்களை இந்த அரசு வஞ்சித்து விட்டது. எதிர்வரும் தேர்தலில் இவர்களுக்கு தக்க பாடம் நாங்கள் புகட்டியே தீர்வோம் என்று அந்த ஆண் ஆசிரியர்களும் பெண் ஆசிரியர்களும் வேதனை தெரிவித்து கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலினுக்கு இதெல்லாம் கேட்கவில்லையா என்று அவர்கள் கண்டனங்களையும் முழக்கங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். திமுக அரசுக்கு எதிராக பதாதைகளோடு அந்த மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பேசக்கூடிய அந்த வேதனையுடைய துயரத்தையும் உச்சத்தையும் தற்போது பார்க்கலாம். வரும் 2026ஆம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 19,000 ஆசிரியர்களை வந்து ஜனவரி 26க்குள்ள நாங்க போடுறதா 110 விதியின் கீழ் வந்து சிஎம் சொன்னாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படின்னு பார்த்தாலுமே இந்த 2,800 போஸ்டிங் கூட இனிமே போஸ்டிங் அதிகரித்து கொடுக்கணும் தான் நாங்க எல்லாருமே கேட்கிறோம். நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த பட்டதாரி ஆசிரியர்களோட நியமன தேர்வு எழுதிட்டு நம்ம காலி பண்ணிடுங்க அதிகரிக்க வேணும்னு சொல்லிட்டு 37,000 ஆசிரியர் சார்பாக நான் கேட்கிறேன் சார். நீங்க 1 இயர் ப்ராசஸ் நீங்க வந்து நாங்க 1 இயரா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கொடுத்துமே நீங்க எந்த ஒரு நல்ல செய்தியுமே எங்களுக்கு வரல. 1 இயர் முடிஞ்சிருச்சு. 1 இயரா நாங்க பெட்டிஷன் கொடுக்குறோம். கடைசி விதிமுறையில பள்ளிக்கல்வித்துறை மானிய குறித்து முன்னாடி நாங்கள் சென்னையில் வந்து நாங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் சேர்ந்து நாங்கள் வந்திருக்கோம் சார். சிஎம் ஐயா வந்து இதை வந்து கனிவுடன் பரிசீலிக்கணும். நாங்கள் என்ன கேட்கணும், எங்களுக்கு காலி பண்ணிடுங்க, அதிகரிச்சு கொடுங்க.